நம்ம பூமியில் விலை உயர்ந்த பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது கோல்டு, டைமண்ட், பிளாட்டினம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இது எல்லாமே நம்ம பூமியில தான் விலை உயர்ந்த பொருட்கள். பூமியை தாண்டி விண்வெளியும் சொல்லப்படக்கூடிய ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் மலையே சில கிரகங்களில் மலையாக பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய யுரேனஸ் பிளானட்டை கூட எடுத்துக்கலாம். ஆனால் சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தில் மட்டும்தான் அந்த வைரமலை பொழிஞ்சிட்டு இருக்கான்னு கேட்டால் உண்மையிலே கிடையாது. 2005 காலகட்டத்தில் சயின்டிஸ்டுங்க நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே ஒரு எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த எக்ஸோ பிளானட்ல மழை பொழியுது. ஆனா அந்த மலை வைரமலை மட்டும் இல்ல, கூடவே எரிமலை மலையும் பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு கிரகத்துல எப்படிடா வைரமலையும் எரிமலை மலையும் பொழியும் ஒரே நேரத்தில் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ அதுக்கு காரணம் அந்த கிரகத்தோட தன்மை அப்படிங்கிறது ஒரு ரீசனா இருந்தாலும் பிளஸ் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட வினோதமான ஒரு எக்ஸோபிளானட்டை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷன் சேனலுக்கு இதான் முதல்ல வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கட்டாஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. வெல்கம் பேக் அனதர் நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். 2004-2005 இந்த காலகட்டத்தில் சயின்டிஸ்ட்டுங்க நம்ம பூமியிலிருந்து ஓரளவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பைனரி ஸ்டார் சிஸ்டத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதோடைய தொலைவு அப்படிங்கிறது பூமியிலிருந்து 41 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுங்க சொல்றாங்க. பைனரி ஸ்டார் சிஸ்டம் அப்படின்னா நீங்க பெருசாக குழம்பிக்க வேண்டியது இல்லை. இப்போ நம்ம சூரியன் ஒன்று சிங்கிளா சுத்திட்டு இருக்குல்ல, அந்த சூரியனுக்கு பக்கத்தில் இன்னொரு சூரியன் சுத்திக்கிட்டு இருந்தா அந்த மாதிரி ரெண்டு சூரியன் ஒன்னோட ஒன்று மாற்றி மாற்றி சுத்திக்கிட்டு இருக்கிறத தான் பைனரி ஸ்டார் சிஸ்டம் சொல்லுவாங்க சிம்பிளா. ஸோ இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அந்த மாதிரி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பைனரி ஸ்டார் சிஸ்டம் தான் இது. அண்ட் இந்த நட்சத்திரத்துக்கு கேன்கிரி 55A அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. இந்த நட்சத்திரத்தை சுத்தி வரக்கூடிய இன்னொரு நட்சத்திரத்துக்கும் இதுக்கு எவ்வளவு தொலைவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 1000 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல அந்த இன்னொரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை சுத்தி வந்துட்டு இருக்கான். இது நீங்க கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம பூமிக்கும் சூரியனுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸா இருக்கு. இதை விட 1000 மடங்கு டிஸ்டன்ஸ்ல தான் இந்த கேன்கிரி 55A அப்படிங்கிற நட்சத்திரத்தை இன்னொரு நட்சத்திரம் சுத்தி வந்துட்டு இருக்கு. உண்மையில நினைச்சு பாருங்களேன், எவ்வளவு தொலைவில் இருந்து சுத்தி வந்துட்டு இருக்குல்ல. பட் இருந்தாலும் இந்த மாதிரி பைனரி ஸ்டார் சிஸ்டத்தை சுத்தி கிரகங்களை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதும் கிரகங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயமா தான் விண்வெளி சார்ந்த ஆய்வுல பார்க்கப்படுது. பட் ஆனா இந்த கேன்கிரி 55A அப்படிங்கிற நட்சத்திரத்தை சுத்தி 5 கிரகங்கள் சுத்தி வருது அப்படிங்கிறத சயின்டிஸ்டுங்க கண்டுபிடிச்சாங்க. இது அவங்களுக்கு கொடுத்த முதல் ஆச்சரியம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இந்த நட்சத்திரம் ஒரு ஸ்மால் ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க மென்ஷன் பண்றாங்க. அண்ட் நம்ம சூரியன் மாதிரியே இந்த நட்சத்திரமும் ஒரு கே டைப் நட்சத்திரம் தான் அப்படின்னு இருந்தாலும் இது நம்ம சூரியன் வெளிப்படுத்தக்கூடிய அந்த வெளிச்சத்தையும் வெப்பத்தை விட கொஞ்சம் கம்மியான அளவில் தான் வெளிப்படுத்துது. கூடவே நம்ம சூரியனை விட இந்த சூரியன் அப்படிங்கிறது ரொம்ப பழமையான ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சயின்டிஸ்டுங்க சொல்றாங்க. இப்போ நம்ம சூரியன் உருவாகி கிட்டத்தட்ட 450 கோடி வருஷங்களுக்கு மேல ஆகுது. ஆல்மோஸ்ட் நம்ம சூரியனை அதோடைய ஆயுள்ல பாதி வருஷத்தை முடிச்சிருச்சு. அதே மாதிரி இந்த நட்சத்திரமும் கிட்டத்தட்ட உருவாகி 800 இருந்து 1000 கோடி வருஷங்கள் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா இந்த ஸ்டார் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் இந்த ஸ்டார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய இந்த 5 கிரகங்களா இருக்கட்டும், அந்த நட்சத்திரத்தை பற்றியும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனிதன் விண்வெளிக்கு அனுப்புனதுலேயே ரொம்ப அதிநவீன தொழில்நுட்பத்தோட இருக்கக்கூடிய ஒரு டெலஸ்கோப் அப்படின்னா அது ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் தான். ஸோ அந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை இந்த சோலார் சிஸ்டத்தை ஃபோக்கஸ் பண்ணி ரிசர்ச் ஸ்டார்ட் பண்றாங்க. அதிலும் ஸ்பெசிஃபிக்கா 55 கேன்கிரி E அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிளானட்டை ஸ்பெசிஃபிக்கா ஃபோக்கஸ் பண்றாங்க. எதுக்காக அந்த ஒரு பிளானட்டை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டா, அந்த கிரகம் தான் அதோட சூரியனுக்கு ரொம்ப 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 க்ளோஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ ரொம்ப நெருக்கமா இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும், இது சூப்பர் எர்த் கேட்டகரியில கூட வரும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் இந்த ஒரு பிளானட்டை ஸ்பெசிஃபிக்கா ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஸோ அந்த கிரகம் எவ்வளவு க்ளோஸ் அதோட சூரியன்ல இருக்கு அப்படிங்கறது நீங்க எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முதல் கிரகமா சூரியன்ல இருந்து கருதப்படுறது புதன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மெர்க்குரி பிளானட் தான். இந்த மெர்க்குரி பிளானட் நம்ம சூரியனை ஒரு தடவை முழுசா சுத்தி வள வர்றதுக்கு 88 பூமி நாட்கள் வரைக்கும் எடுத்துக்கும். அதுவே இந்த 55 கேன்கிரி E அப்படிங்கிற இந்த கிரகம் அதோட சூரியனை சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கும் நினைக்கிறீங்க நீங்க? எவ்வளவு நாட்கள்ங்கிறத விட எவ்வளவு மணி நேரம் அப்படிங்கிற கணக்குல தான் இது சுத்திட்டு இருக்கு. வெறும் 17 மணி நேரத்திலேயே அதோட சூரியனை இந்த எக்ஸோ பிளானட் சுத்தி வந்துருமா? அப்ப எந்த அளவுக்கு பக்கத்துல இந்த 55 கேன்கிரி E அப்படிங்கிற பிளானட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த கிரகம் சூப்பர் எர்த் கேட்டகரியில வரும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க மென்ஷன் பண்றதுக்கு முக்கிய காரணம், ஆரம்பத்தில் இந்த கிரகங்களை கண்டுபிடிக்கும் போது சில கேஸ் பிளானட்ஸ் சொல்லப்படக்கூடிய வாயு
வாயு கிரகங்கள் அதோடைய சோலார் சிஸ்டத்தில் அந்த 5 கிரகங்களில் 2-3 கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுறாங்க. அந்த வாயு கிரகங்கள் கூட நம்ம சூரிய குடும்பத்தோடைய மிகப்பெரிய கிரகமாக கருதப்படுற ஜூபிட்டர் அப்படிங்கிற வியாழன் கிரகத்தை விட கொஞ்சம் தான் சிறுசாக இருந்திருக்கு அளவில். இப்படிலாம் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது தான் இந்த 55 கேங்கிரி இ அப்படிங்கிற இந்த பிளானட்டை செக் பண்ணி பார்க்கும்போது இதோடைய சைஸ் அப்படிங்கிறது நம்ம பூமியை விட 1.7 மடங்கு பெரிய சைஸில் இருந்திருக்கு. அண்ட் இதோடைய நிறை அப்படிங்கிறது நம்ம பூமியை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம பூமியை விட 2 மடங்கு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு இருக்கும்போது கண்டிப்பாக இது வந்து நம்ம பூமி மாதிரியே ஒரு டெரேஷியல் பிளானட், அதாவது தரைப்பகுதி இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் கெஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு தான் இது கண்டிப்பாக சூப்பர் எர்த் கேட்டகரியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்றதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. இதை தாண்டி இதுக்கப்புறமா ஆரம்பத்தில் இந்த பிளானட்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதோடைய ரொட்டேஷன் பீரியட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு, அந்த பீரியட் லென்த் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கும்போது ஆரம்பத்தில் அவங்க கெஸ் பண்ணது ஒரு 2 நாளில் இந்த கிரகம் அப்படிங்கிறது அதோட சூரியனை முழுசாக சுற்றி வரலாம் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த டிரான்சிட்டிங் மெத்தட் மூலமாக நிறைய அனலைசிங் நிறைய டெஸ்டிங்லாம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த கிரகம் 24 மணி நேரத்துக்கும் குறைவான நேரங்களில் தான் அதோட சூரியனை சுற்றி வருது. ஆல்மோஸ்ட் 18 மணி நேரம் அப்படிங்கிற கணக்கில் எடுத்துக்குது அதோட சூரியனை முழுசாக சுற்றி வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இவ்வளோ வேகமாக அதோட சூரியனை இது சுற்றி வர்றதுக்கு காரணம் ரொம்ப நெருக்கமாக இருக்கு அப்படிங்கிறனால தான். ஸோ க்ளோஸில் இருக்குன்னா கண்டிப்பாக அது ரொம்ப சூடாக இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும் போதே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் கெஸ் பண்ணது 100% கரெக்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகம் அதோட சூரியனோட டைடலாக வந்து லாக் ஆகிருக்குது. எப்போதுமே அதோட ஒரு பக்கம் சூரியனை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும், இன்னொரு பக்கம் இருள் சூழ்ந்த சூரியனை பார்க்காத ஒரு பகுதியாக இருந்துட்டு இருக்கும். அப்படி பார்த்தா அந்த சூரியனை மட்டும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பகல் பொழுது மட்டும் இருக்கிற அந்த பகுதி ரொம்ப சூடாகும், இருள் மட்டும் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த பகுதி கூலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. ஆனா இந்த கிரகம் அதுக்கு நேர் மாறா இருக்குன்னு கூட வச்சுக்கலாம். பிளானட்டோடைய பகல் பொழுது மட்டும் இருக்கக்கூடிய அந்த பகுதியோடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் மட்டுமே 2400 டிகிரி செல்சியஸ் தான். ஸோ பாறை கல் எது இருந்தாலும் கண்டிப்பா அந்த இடத்துல உருகி மெல்ட் ஆகி ஓடிக்கிட்டு தான் இருக்கும். சிம்பிளா ஒரு எரிமலை குழம்பு ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதின்னு வச்சுக்கலாம். நம்மளாம் அங்கே போய் இறங்கினோம்னா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அதுவே இரவு பொழுது மட்டும் இருக்கக்கூடிய அந்த இருள் சூழ்ந்த பகுதியோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 1300 இருந்து 1400 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் சொல்றாங்க. பிளானட்டோட காம்போசிஷன்ஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஹைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி விஷயங்களை தாண்டி அதிகப்படியான கார்பன் இருக்கு அப்படிங்கறத நோட் பண்றாங்க. ஸோ கார்பன் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்குது. அண்ட் பிரஷரும் இந்த கிரகத்தில் அதிகமா இருக்கு அப்படிங்கறத நோட் பண்றாங்க. ஸோ கார்பனை பிரஷர் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தூக்கி போட்டா ஆல்மோஸ்ட் அது என்னவாகும்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும், டைமண்டா மாறும். ஸோ அதே மாதிரியான விஷயம் தான் இந்த இடத்துல நடக்குது. அப்படி இந்த கிரகத்தில் டைமண்ட் இருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சொல்ல போனா இதுவரைக்கும் சயின்டிஸ்ட் சொல்லப்படுறது ஒரு தியரியா இந்த கிரகத்தோட அந்த கோர் பகுதி முழுக்கவே ஒரு டைமண்டால கவர் செய்யப்பட்டிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா கிரகம் அப்படிங்கிறது மிக பெருசா இருக்கிறதுனால பிரஷர் அதிகமா இருக்கும் போது அங்க கார்பன் அப்படிங்கிறதும் அதிகமா இருக்கிறதுனால அந்த பிரஷருக்குள்ள கார்பனை போட்டா கண்டிப்பா டைமண்டா அது மாறும். ஸோ அப்படி மாறும்போது அதோடைய மைய பகுதியோடைய சுற்றி நிறைய டைமண்ட்ஸ் வந்து கவர் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு டைமண்ட் அங்கே இருக்குன்னா உடனே சட்டு போட்டு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் எடுத்துட்டு நம்ம அங்கே போய் அங்கே இருக்க டைமண்டை வெட்டி எடுத்துட்டு வந்துடலாமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆனால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கிரகம் ரொம்ப சூடாக இருக்கக்கூடிய ஒரு ஹாட் பிளானட்டாக இருக்கு, சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ இதோடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 2400 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறனால இரும்போடைய அந்த உருகிற டெம்பரேச்சரே 1400 டிகிரிலேருந்து 1500 டிகிரி செல்சியஸ் தான். ஸோ நீங்கள் கடப்பாறை எடுத்துகிட்டு போனாலும் கடப்பாறை உருகிறோம். அதுக்கப்புறம் உங்களோட நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒருவேளை இது எல்லாத்தையும் தாண்டி அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் சூட்டை போட்டுக்கிட்டு ஒரு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு நம்ம அங்கே போய் அங்கே வைரத்தை வெட்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு தரையில் போய் இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒரு நரகத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா அந்த கிரகத்தோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால ஏகப்பட்ட மலை மாதிரியான மேடுகள் இருந்தாலும் சரி, பாறைகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே உருகி லாவாவாக ஓடிட்டு இருக்கும் அந்த டெம்பரேச்சரில் வந்து இலகி போய். ஸோ அந்த இலகி ஓடக்கூடிய அந்த லாவாக்களும் எவாப்ரேட் ஆகி ஆவியாகி மேலே வந்து போய் திரும்ப தரைப்பகுதியை நோக்கி மலை மாதிரி பொழியுமா, எரிமலை மலை சிம்பிளா பொழியும் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணிக்கோங்க. உள்ள வயிறு இருக்கு, நான் எப்படியாச்சும் எடுத்துட்டு தான் திரும்ப பூமிக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து போனா கண்டிப்பா அங்க போய் இறங்கிடுவீங்க. ஆனா திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. இந்த கிரகம் பூமி மாதிரி ஒரு டெரேஷியல் பிளானட், அதாவது தரைப்பகுதி இருக்கக்கூடிய ஒரு கிரகமா கருதப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் இதுல அட்மாஸ்பியர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப்ல இருக்கக்கூடிய மிட் இன்ஃப்ராட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தி அட்மாஸ்பியரை பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக அந்த கிரகம் அப்படிங்கிறது அதோட சூரியனை முன்னாடி பின்னாடி சைடில் சுற்றி வரும்போது அதோட அட்மாஸ்பியர் இருக்கா அப்படி இல்லையா அப்படிங்கிறத டிரான்சிட்டிங் மெத்தட் மூலமாக வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. அப்படி ரிசர்ச் பண்ணி
பார்க்கும்போது அட்மாஸ்பியர் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வந்து 100% உறுதிப்படுத்திச்சு. எப்படிரா அட்மாஸ்பியர் இருக்கு, அதுவும் இவ்வளோ சூரியனுக்கு பக்கத்தில் ஒரு க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு பிளானட்ல, ஏன்னா நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மெர்க்குரின்னு சொல்லப்படக்கூடிய புதன் கிரகத்துக்கு அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா சூரியன்லேருந்து வெளிப்படக்கூடிய அந்த சூரிய புயல்களே அதோட அட்மாஸ்பியரை அழிச்சு தொடச்சி எடுத்துரும். அதே மாதிரி தான் இந்த கிரகம் ரொம்ப க்ளோஸில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி அட்மாஸ்பியரை வச்சிருக்கு தக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. அண்ட் அந்த அட்மாஸ்பியரும் அந்த சூரியன்லேருந்து வெளிப்படக்கூடிய அந்த சூரிய புயலிருந்து என்னதான் அது வந்து வலிச்சு தொடச்சி எடுத்துக்கிட்டு இருந்தாலும் திரும்ப திரும்ப உருவாகுது, ரீக்ரியேட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு. எப்படிலாம் ஒரு கிரகம் வந்து ஒரு சூரியனுடைய அந்த சூரிய புயலிருந்து அதோட அட்மாஸ்பியரை அழிச்சாலும் திரும்ப திரும்ப உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தியரியாக ஒரு ஹைப்போதீசிஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிரகத்தோடைய டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது அண்ட் அந்த கிரகத்தில் தரைப்பகுதி இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நிறைய எரிமலைகள் இருக்கணும். அந்த எரிமலைகளில் பொதுவாகவே நிறைய கேஸஸ் வந்து லீக் ஆகும். ஸோ அந்த கேஸஸ் தான் இந்த அட்மாஸ்பியரை உருவாக்குது திரும்ப திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு அட்மாஸ்பியர் அழிஞ்சா திரும்ப எப்படி கூட உருவாகலாம் அப்படிங்கிறதுக்கும் இந்த ஒரு டெஸ்ட் மூலமாக வந்து சயின்டிஸ்ட்டுகளுக்கு ஒரு விடையாக கிடைச்சிச்சு. தரைக்கடியில் டைமண்ட்ஸை மறைச்சு வச்சுக்கிட்டும் தரைக்கு மேலே எரிமலை குழம்புகளை மழையாக பொழிய வச்சுக்கிட்டும் இந்த கிரகம் வந்து நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியே ஒரு வினோதமான கிரகமாக இந்த பிரபஞ்சத்தில் சுற்றி வந்துட்டு இருக்கு. ஏகப்பட்ட மர்மங்களையும் இன்னும் நிறைய அந்த கிரகத்துக்குள்ள மறைச்சு வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க வந்து கெஸ் பண்ணுறாங்க. ஃபியூச்சரில் இந்த கிரகத்தை பற்றி ரிசர்ச் பண்ண இன்னும் நிறைய தகவல்கள் நமக்கு தெரிய வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்படி தெரிய வந்துச்சுன்னா அதை பற்றி நம்ம சேனலில் கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா இன்னும் கூட நம்ம செய்கிற விஷயம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க. மற்ற வீடியோஸை பார்க்கணும்னா மேலே ஐக்கான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்க லைக் மூலமாக தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கும் மோட்டிவாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இப்போ கூட அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்கள் சேகர். பை பாய்.